ஃப்ரெண்ட்ஸ், கிளம்பியாச்சு. ஏர்போர்ட் போகிறேன். இன்னும் ½ அன் ஹவரில் பேக்கிங் எல்லாம் ஓவர். பேக்கிங் ஈவினிங்கே முடிச்சாச்சு. லாஸ்ட் மினிட் எடுத்து வைக்க வேண்டியதெல்லாம் எடுத்து வச்சாச்சு. இன்னும் ஒரு ½ அன் ஹவரில் நான் ஏர்போர்ட் கிளம்புறேன். காலையில் 4 மணிக்கு தான் ஃப்ளைட்டு. ஆனால் நான் வந்து ஒரு 11 மணிக்கெலாம் அங்கே போயிட போகிறேன். ஏன்னா அதுக்கப்புறம் லேட் நைட்லாம் போக முடியாது இல்லையா, அதனால் கொஞ்சம் சீக்கிரமே நான் போகிறேன். டிஷர்ட் ஜீன்ஸ் போட்டுட்டு ஹேரெல்லாம் வந்து வித்தியாசமாக பண்ணிவிட்டு போகலான்னு தான் யோசனை பண்ணேன். கடைசி நிமிஷத்தில் ஒரு மாதிரி எல்லாம் மாறிடுச்சு. டிஷர்ட்லாம் போடாமல் சாதாரண டாப் போட்டு கிளம்பியாச்சு. முடியையும் போனிடெயில் போட்டாச்சு. இங்கேருந்து போகிறது வந்து நம்மளுக்கு வந்து முடியெல்லாம் சும்மா விட்டு போனோம்னா அது ஒரு மாதிரி கசகசன்னு ஆகும். சரின்னு சும்மா போனிடெயில் போட்டு மேலே டாப் போட்டு கிளம்பியாச்சு. ஏர்போர்ட் வந்துட்டேன். உள்ளே வந்தாச்சு. செக்இன் ஸ்டார்ட் பண்ணல. நான் தான் ஒரு 11 மணிக்கெலாம் அந்த இடத்துக்கு வந்துட்டேன். இன்னும் ஒரு 2 ஹவர்ஸ் இருக்குது. அதனால் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த இடத்துல தான் செக்இன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அங்கே தான் கவுண்ட்ரு. சரி, அப்படியே சென்னை ஏர்போர்ட்டை சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். இந்த இடத்துல அழகாக பெயிண்டிங்ஸு, ட்ரீஸ் எல்லாம் இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதை வீடியோ எடுத்தேன். பாருங்கள், லாஸ்ட்டு வரைக்கும் ஒரே கோயில் அந்த ஃபோட்டோஸாக வச்சுருக்காங்க. செக்இன் முடித்து, செக்யூரிட்டி செக் முடித்து, இமிக்ரேஷன் முடிச்சுட்டு உள்ளே வந்தாச்சுங்க. உள்ளுக்குள்ளே ரொம்ப அழகாக இருக்குது நம்ம சென்னை ஏர்போர்ட்டு. லாஸ்ட் இயர் இந்த இடத்துக்கு வந்த மாதிரி தெரியல எனக்கு. நான் எப்போவுமே கரெக்ட் டயத்துக்கு வருவேன், கரெக்டாக உள்ளே வந்துடுவேன். இந்த தடவை சீக்கிரம் வந்ததால் எனக்கு என்னமோ புதுசாக தெரியுதா இல்லை லாஸ்ட் இயர் இப்படி இருந்துச்சான்னு இல்லை தெரியல எனக்கு. ஆனால் லாஸ்ட் இயர் வேறு மாதிரி தான் இருந்துச்சு. எல்லாம் முடிச்சுட்டு கேட்டுக்கே வந்துட்டேன். 4:20க்கு தான் ஃப்ளைட்டு. ஆனால் பாருங்கள், டைம் வந்து 1 மணிக்கெலாம் நான் வந்து கேட்டுக்கு வந்தாச்சு. இன்னும் ஒரு 3 ஹவர்ஸ் இருக்குது. அப்படியே சுற்றி பார்க்கலான்னு கிளம்பியிருக்கேன். பாருங்கள், என்னோடய லக்கு வந்து 2 பெட்டியுமே செக்இனில் போயிடுச்சு. நான் பயந்துகிட்டே இருந்தேன் வெயிட் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வெயிட் கொஞ்சம் கூட தான் இருந்துச்சு. ஆனால் எந்த பிரச்சனையும் இல்லை. செக்இனில் போட்டாச்சு 2 பெட்டியும். பாருங்கள், ஒன்லி குட்டி பேக்கோட ஸ்டைலாக நின்றுட்டுருக்கேன். நான் பயந்துட்டு வந்து டிஷர்ட்லாம் போடல. ஏன்னா இந்த கையில் இருக்கிற பேக்கையும் வெயிட் போடுவாங்க அப்படின்னோடனே டிஷர்ட் போட்டு வந்தாக்க சைடு பேக்லாம் இருக்காது. இப்போ வந்து நான் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்தேன், இதில் சைட் பேக்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு செல்லெல்லாம் தூக்கி உள்ளே போட்டுட்டு, பவர் பேங்க் எல்லாமே உள்ளே போட்டுட்டு வெயிட் இல்லாமல் குட்டி பேக்கை காட்டணுங்கிறதுக்காக நான் இந்த ட்ரெஸ்ஸை போட்டு வந்தேன். கடைசியில் பெருசாக யூஸ் ஆகலை. 2 கிலோ வெயிட் ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு. எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவங்க பாட்டுக்கு போட்டு 2யுமே செக்இனில் போட்டாங்க. நான் ஜாலியாக பாருங்கள், ஒரு 7 ஹவர்ஸ் அபுதாபியில் இருக்கணும். அப்போ வந்து இந்த பேக் குட்டி பேக்கோடையே ஜாலியாக சுற்றலாம். பெட்டியெல்லாம் இருந்தால் அதை தள்ளிட்டு போகணும். இப்போ என்கிட்ட வந்து இந்த சின்ன பேக் மட்டும்தான் இருக்குது. அமேசானில் வாங்கினேன். பேக்காவது எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். ஒன்றுமே சொல்லலை. பேக் எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். கொஞ்சம் ஏதாவது அதில் வச்சுருந்துருக்கலாம். இது குட்டி பேக்கோடு இப்போ வந்திருக்கேன் நான். சரி, பரவாயில்ல, வாங்க அப்படியே ஜாலியாக சுற்றி பார்க்கலாம். டிக்கெட் வந்து சென்னை டு அபுதாபி, அபுதாபி டு ஆம்ஸ்டர்டாம் 2க்கும் கொடுத்தாச்சு. ஆக்சுவலாக செக்இன் வந்து முன்னாடியே பண்ணலை. கேட்டில் வந்து கவுண்டரில் வந்து தான் பண்ணேன். விண்டோ சீட் கேட்டேன். அதுவும் அதாவது விண்டோ சீட் இல்லாமல் டிக்கெட்டை ஃபஸ்ட்டு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நான் விண்டோ சீட் கேட்டோன்னே திருப்பி அந்த சீட்டை கிழிச்சிட்டு புதுசாக திருப்பி டிக்கெட் எனக்கு பிரிண்ட் எடுத்து எனக்கு கொடுத்துருக்காங்க. வாட்டர் பாட்டிலும் எடுத்துகிட்டு வரலாம். நான் ரொம்ப பயந்தேன். ஆனால் வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை. வெயிட்டும் வந்து ஒரு 1 கிலோ 1.5 கிலோ கூட இருந்திருக்கும். ஒன்றும் சொல்லலை. கையிலையும் ஒரு 1.5 கிலோ இருந்தது. அதை செக் பண்ணவே இல்லை. எல்லா பேக்கையும் நீங்கள் செக்இனில் போட்டுருங்க அப்படின்ட்டாங்க. ஜாலியாக செக்இனில் போட்டுட்டு நிம்மதியாக வந்து உட்காந்துருக்கேன். 4:20க்கு தான் ஃப்ளைட்டு. அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். சரி, வெயிட் பண்ணலாம் அது வரைக்கும். அதுக்கப்புறம் ஃப்ளைட் ஏறினாலும் உங்களுக்கு வீடியோ இருக்குது. கேட் நம்பர் 12 அது வந்து அந்த லாஸ்ட்டில் இருக்குது. சரி, அதான் நம்ம இப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம். டியூட்டி ஃப்ரீ ஷாப்பில் என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு வரலாம்.
நம்மளுக்கு ஒன்றும் தேவையில்லை, ஆனாலும் நம்ம வேடிக்கை பார்க்கலாம். Everyone is so loud. I just want a little bit of peace and quiet. Keep it quiet. Give me a sense of direction. Give me some time for introspection. 'Cause I need to keep on going. I need to keep on going. I need to be a forward thinker. Don't give me what I want, just give me what I need. I'll give anything, anything to be free. Don't give me what I want, just give me what I need, and I'll be out of your way. Give us a sense of direction. இந்த ஷால் என்ன? Give us a chance to be introspective. 'Cause I need to keep on going. 'Cause I need to keep on going. I need to be a forward thinker. Ooh, I've been lost. I just wanna be found. Ooh, I've been lost. I just wanna be found. Give me a sense of direction. Give me some time for introspection. Give me a sense of direction. Give me a sense of direction. Give me a sense, give me a sense, give me a sense of forward motion. Need to keep on going. Need to keep on going. Need to be forward அபுதாபி ஏர்போர்ட்டில் லேண்ட் ஆயாச்சு. ஏர்போர்ட் செம்ம பெருசுங்க, பார்க்குறதுக்கு அவ்வளோ பெருசாக இருக்குது. ரொம்ப அழகாகவும் நீட்டாகவும் இருந்துச்சு.
ஆனால் அப்படியே மேலே பறந்து வரப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க அபுதாபி எப்படி இருந்துச்சுன்னு. அப்படியே டெசர்ட்டு, அந்த ஒரு மரம் கூட இல்லைங்க. அப்படி ஒரு அப்படியே ட்ரையாக பார்க்கவே, அப்பா இந்த ஊர்லலாம் எப்படி இருப்பாங்களோ அப்படின்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு இருந்துச்சு. ஆனால் அப்படியே ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்தோன்னே அப்படியே எல்லாம் மாறி போச்சு. பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக. வெளியில் வந்து மரம்லாம் இல்லை, அப்படியே ஒரு மாதிரி இருக்குது, ட்ரையாக இருக்குது அப்படிங்கிற ஃபீலிங்கே இல்லை. உள்ளே வந்தோன்னே ஃபுல்லாக செம்ம ஏசி, குளிர்ற அளவுக்கு ஏசிங்க. உள்ளே வந்தாக்கா அப்படியே வேறு உலகம் மாதிரி தெரியுது. வெளியில் தான் அப்படியே பயங்கர ஹாட்டாக இருக்குது. பார்க்கவே பயமாக இருக்குது. இந்த ஊரில் எப்படி தான் இருக்காங்களோ அப்படின்னு நினச்சிட்டே நான் வந்து ஏர்போர்ட்டுக்குள்ளே இறங்கி நடக்க ஆரம்பித்தா பார்த்தா செம்மையாக இருக்குது ஏர்போர்ட்டு. எனக்கு வந்து இங்கே 7 hours இருக்குது அடுத்த ஃப்ளைட்டுக்கு. அதனால் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல. நான் ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டில் வந்து சாப்பிடவும் இல்லை, செம பசிங்க. எங்கேயாவது ஏதாவது வாங்கி சாப்பிட்டே ஆகணும். கையில் எதுவும் எடுத்துகிட்டு வரல. அதான் பார்த்துட்டே போகிறேன், ஏதாவது சாப்பாடு கடை ஏதாவது இருந்துச்சுன்னா வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே போகிறேன். பார்ப்போம் ஏதாவது கிடைக்குதா. நிறைய இருக்கும், பட் எனக்கு பிடிச்ச மாதிரி சிம்பிளாக இருக்கணும் எனக்கு. அதனால் அப்படியே தேடிகிட்டே போகிறேன். ஏர்போர்ட் செம்ம பெருசு தாங்க. ஃபுல்லாகவே எக்ஸலேட்டரை வந்து வச்சுருக்காங்க. அதனால் அதிலே தான் போனோம். நல்லா உட்கார்றதுக்கு இடம்லாம் செம்மையாக இருக்குது. படுத்து தூங்குற அளவுக்குலாம் சோஃபாலாம் போட்டிருக்காங்க. நான் கொஞ்ச நாள் இப்படி அபுதாபி ஏர்போர்ட்டை வீடியோ எடுத்துகிட்டு சாப்பாடு தேடிட்டுருக்கேங்கண்ணா. இந்த ரோல் தாங்க வாங்கி சாப்பிட்டேன். வாங்கி சாப்பிட்டு நல்ல ஒரு தூக்கத்தை போட்டு எழுந்திரிச்சு அப்படியே கேட்டில் வந்து உள்ளே போக ஆரம்பிச்சிட்டேன் ஃப்ளைட்டுக்கு. ஃப்ளைட் ஏறியாச்சுங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஆம்ஸ்டர்டாம் தான். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அங்கே போய் வீடியோ போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.